நன்றது செய்யும் மருதிசை வேலையன் என்றிவராகி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 9வது அத்தியாயம் பேரொளி சக்கரத்தில் 1269வது மந்திரம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கதிரவனால நாழிகை, மாதம், நாட்கள் இப்படி எல்லாம் வருவதை உணர்த்திய திருமல நாயனார் 3 வீதிகள்னு பிரிக்கிறாருங்க. மாசங்களை 4 நாளா 3ஆக பிரிக்கின்றார். மேட வீதி, இடப வீதி, மிதுன வீதி அப்படின்னு ஒன்னொன்றுக்கும் 4 நட்சத்திரங்களை இங்கே நமக்கு ராசிகளை குறிப்பிடுகின்றார். நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். நன்றிங்கய்யா, வணக்கம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. இன்றைக்கான மந்திரம் 1269. அவ்வினம் 3 அவ்வாடு அதுவாய் வரும், எவ்வினம் 3 கிளர்த்தரு ஏறதாம், சவ்வினம் 3 தழைத்திடும் தண்டு அதுவாம், இவ்வினம் 3 ராசிகள் எல்லாம். இதுக்கான டிரான்ஸ்லேஷன் கமெண்ட்ரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. நான் அதை வாட்ஸ்அப்பில் கூட போட்டிருந்தேன். அதில் என்னென்னா 3 ராசிகளாக போட்டிருக்கிறாங்க. 3 விதமான ராசிகள் அப்படின்ட்டு போட்டிருக்கிறாங்க. அதை ஒரு கட்டமாக போட்டிருக்கிறாங்க. இந்த இதில் அந்த 3 விதமான ராசிகள், அதாவது ஃபஸ்ட்டு ஆடதுவாய் வரும், அடுத்து கிளர்த்தரு ஏறதாம், அடுத்து தழைத்திடும் தண்டது, இவ்வினம் 3 ராசிகள் எல்லாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வீதின்னு சொல்கிறாங்க. மேஷம், ரிஷபம், மிதுன வீதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா, மேஷ வீதி, நம்ம சூரியன் நமக்கு தெரியும். சூரியனை பூமி சூரியனை சுற்றி வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் நமக்கு சூரியன் எப்பயுமே ஈஸ்ட் கிழக்குலேயே உதிக்கிறது இல்லை. கொஞ்சம் வடக்கு சைட்லேயும் தெற்கு சைட்லேயும் மாறி மாறி இருக்கும். அது எதனால் அப்படிங்கிறது தான் இங்கே நான் சொல்கிறதா பார்க்குறேன். 3, அதாவது வடக்கு பக்கம் நோக்கி இருக்கிறப்ப ஒரு வீதியும் மேஷ வீதியும், தெற்கு பக்கம் நோக்கி அது உதிக்கிறப்ப மிதுன வீதியும், நடுவில் கிழக்கில் விதிக்கிறப்ப அது ரிஷப வீதியும் மாதிரி இருக்குது. இது வீதிங்கிறது என்னன்னா, அந்த நம்ம சன்னு பூமி மட்டும்தான் சுற்றிட்டு இருக்குது, சன்னை சுற்றி, சூரியனை சுற்றி. மன்னிக்கணும், எனக்கு நான் மாற்றி மாற்றி, அதாவது இங்கிலீஷு தமிழ்னு ரொம்ப மாற்றி மாற்றி சொல்கிறேன். அந்த இதில் கொஞ்சம் மன்னிக்கணும். சூரியனை சுற்றி தான் வந்துட்டுருக்கு. அப்போ உதிக்கிறது இப்போ நான் அதை இன்னும் கொஞ்சம் இதாக சொல்கிறேன். இப்போ சித்திரை மாதம் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது கிழக்கில் இருக்கும். சூரியன் கிழக்கில் இருக்கும். அப்புறம் அப்படியே சித்திரை 1லேருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சுவலாக அது மூவ் ஆகாது. ஆனால் நம்ம பார்வைக்கு, நம்ம பூமியிலேருந்து பார்வைக்கு அது உதிக்கிறது தள்ளி போகிற மாதிரி இருக்கும். அது எதனால் அப்படின்னா, நம்மளோட பூமி கொஞ்சம் சாய்வாக இருக்கும், நேராக இருக்காது. சுற்றி வரப்போ கொஞ்சம் டில்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சாய்வாக இருந்து சுற்றிக்கிட்டே வர்றதுனால நமக்கு அந்த மாறுபாடு வரும். அப்போ சித்திரை 1 தான் நமக்கு புத்தாண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? புத்தாண்டு இப்போ தான் மேஷத்தில் இருக்கும். மேஷத்துலேருந்து ஆரம்பிக்குது. அப்போ கிழக்கில் இருக்கும். சூரியன் கிழக்கில் கரெக்டாக நேராக உதிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் சித்திரை 1. அதுலேருந்து வடக்கு நோக்கி போகும். வடக்கு நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த வடக்கில் கொஞ்சம் வடகிழக்காக உதிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஆடி 1ல் பார்த்தீங்கன்னா அது வடகிழக்குக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வடகிழக்கு திரும்ப ஐப்பசி வரைக்கும் என்ன பண்ணுறோம்னா திரும்ப கிழக்குக்கே திரும்ப வரும். அப்புறம் ஐப்பசி 1ல் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா திரும்ப கிழக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப ஐப்பசியிலேருந்து தை மாதம் வரைக்கும் என்ன பண்ணணும்னா தெற்கு நோக்கி புறப்பட ஆரம்பிச்சிடும். அப்போ தென்கிழக்கில் தை 1ல் என்ன இருக்குன்னா தென்கிழக்கில் நின்றோம். நமக்கு உதிக்கிறது கரெக்டாக கிழக்குன்றது அந்த சித்திரை 1லையும் ஐப்பசி 1லையும் தான் நம்ம அந்த பார்க்கலாம். மற்ற டைம்லலாம் வடகிழக்கு நோக்கி போயிட்டுருக்கோம், இல்லைன்னா தென்கிழக்கு நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ அந்த போகிற பாதை இருக்கு இல்லையா, அது இப்போ ஒரு இடத்துல இல்லாமல் இப்போ கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் அது
வர்றதுனால அந்த வீதி அதோட பாத்து வந்து மாறுது, அது உதிக்கிற இடம் வந்து மாறுறதுனால அந்த இது சொல்றாங்க. இப்ப வந்து நம்ம அது என்னென்ன எந்தெந்த ராசி அப்ப வந்து அந்த சூரியன் வந்து அதோட பாத்துல வந்து எந்தெந்த ராசியெல்லாம் அது ஃபேஸ் பண்ணுதோ அந்த சஞ்சரிக்குதோ அதெல்லாம் தான் இங்க 3 வீதியா சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ரிஷபத்துல பார்த்தோம், ரிஷப வீதின்னு பார்த்தோம்னா மீனம், மேஷம், கன்னி, துலாம் வருது. மேஷ வீதினா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம். மிதுன வீதின்னு பார்த்தா மகரம், கும்பம், தனுசு, விருச்சகம் வருது. இது நம்ம ராசியா பார்க்குறோம். அதை வந்து மாசங்களா பார்க்கணும்னா மேஷ வீதியில வந்து வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி. ரிஷப வீதியில வந்து சித்திரை, புரட்டாசி, ஐப்பசி, பங்குனி. மிதுன வீதியில வந்து கார்த்திகை, மார்கழி, தை, மாசி. இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஆனா இப்ப இந்த காலத்துல வந்து எப்படி இருக்கு, இப்ப இந்த காலத்துல நம்ம இந்த இதெல்லாம் யூஸ் பண்றோமா அப்படின்னா, ஆக்சுவலா இது அந்த காலத்துல எதுக்கு பிரிச்சிருப்பாங்கன்னா, அது அந்த மேஷ வீதிங்கிறது இலையுதிர் காலமா இருக்கு, ரிஷப வீதி வந்து அறுவடை காலமா இருக்கு, மிதுன வீதி வந்து இலையுதிர் காலமா இருக்கு. நம்ம இதுல நம்ம இப்ப மந்திரத்துல சொன்ன மாதிரி அந்த தலைத்திரு தண்டுன்னா தழைத்து விளங்கும் தண்டு அந்த டைமு, கிளர் தரும் அப்படின்னா எழுச்சி உள்ள நாள்கள், அந்த மாதிரி மாதங்கள் அந்த மாதிரி. இப்ப ஆனா இப்ப இருக்கிற நடைமுறைக்கு நம்ம இந்த 3 வீதியா அதை பாக்குறோமானா இல்ல. இப்ப வந்து உத்தராயணம், தக்ஷாயணம்னு 2 விஷயமா பாக்குறோம். அப்ப வந்து 3 இருந்தது, பூர்வாயணம்னு 3 இருந்தது. இப்ப நம்ம நடைமுறையில வந்து சம்மர் வின்டர்ன்ற மாதிரி, சிம்பிளா சொல்லணும்னா சம்மர் வின்டர்ன்ற மாதிரி உத்தராயணம், தக்ஷாயணம்னு சொல்றாங்க. அது வந்து எப்படின்னா தை டு ஆணி அதுதான் உத்தராயணம். தக்ஷாயணம்னா ஆடி டு மார்கழி. இது என்னன்னா அதான் அந்த சூரியனோட பாதை வந்து தெற்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் மூவ் ஆகுது இல்லையா, அந்த நமக்கு தெரிய வருது இல்லையா. வடக்கு நோக்கி போகிறதும் அந்த ஒரு ஆண்டுல தெற்கு பக்கமா அது உதிக்கிறதும், தெற்குனா தென்கிழக்காவும் வடகிழக்காவும் உதிக்கிறது வந்து மாறுறத வந்து உத்தராயணம், தக்ஷாயணம் சொல்றாங்க. இதை வந்து இந்த ஒரு ஆண்டு வந்து இப்படியும் சொல்றாங்க, இந்த ஒரு ஆண்டு வந்து தேவர்களுக்கு வந்து ஒரு நாளுங்கிற மாதிரியும், இந்த உத்தராயண காலங்கள் வந்து பகல் பொழுதாகவும், தக்ஷாயண காலம் வந்து இரவு பொழுதாகவும் அவங்க சொல்றாங்க. இந்த 3 விதமா அந்த சூரியன் அது உதிக்கிற பாதை மாறுது இல்லையா, அந்த பாதை தான் வீதிங்கிறாங்க, வீதின்னு சொல்றாங்க. எந்த சைடா அது உதிக்குது, நேரா கிழக்குல உதிக்குதா இல்ல இந்த சைடா அந்த சைடும் உதிக்குதான்ற மாதிரி அந்த அதோட சூரியன் வந்து அந்த பாதையை வந்து சொல்றதா தான் நான் இந்த இதுல பாக்குறேன். இதெல்லாம் எதுக்கு இருந்திருக்கும்னா ஜோதிடத்துல மெயினா அந்த மேஷ ராசியில இருந்து ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த இதுக்காக இருந்திருக்கும். இல்லைன்னா விவசாயம் மட்டும் இல்லை, நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்ப நேத்து கூட பார்த்தோம், நாளிகைல ஒவ்வொரு பூதங்களும் ஆட்சியில இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம எந்த வேலையை செஞ்சா அந்த அது முழுமையான பலன் கிடைக்கும்னு இருக்கும். இப்ப காலையில 3 to 6 வந்து ஆகாய இது வருது, ஆகாய பூதம் வந்து ஆட்சியில இருக்கு. அப்ப வந்து நம்ம மெடிடேஷன் படிக்கிறது இதெல்லாம் பண்ணா நல்லதுங்கிற மாதிரி தான் நான் ஒருவேளை அந்த இது இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி நம்ம அதோட அந்த பூதத்தோட முழுமையான பலனும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த டைமுக்கு கரெக்டா பண்ணா எல்லாமே எப்படி இருக்கு, இந்த ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம ஒரு வேலை செய்யும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருப்போம். ஸ்மார்ட் ஒர்க்னா நம்ம அந்த டைமை எடுத்து அந்த டைம்ல கரெக்டா பண்ணும்போது நம்ம ஃபோக்கஸ் அதிகமா இருக்கிற டைம்ல நம்ம படிச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமா படிப்போம் இல்லையா, ஸ்மார்ட் ஒர்க்கா பண்ண முடியும். அந்த இதுக்கெல்லாம் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கணும், அதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்திருக்கணும்ன்றதுதான். ஆனா இது எல்லாமே மாயையின் கீழே தான் வரும். உண்மையான இதுன்றது நம்மளோட சிவநிலை மட்டும்தான். இது நம்ம உலக வாழ்க்கையில நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாம இப்ப விவசாயம் கரெக்டா அந்த டைம்ல விதைச்சு அந்த இதுல பண்ணாதான் அது நமக்கு வந்து சேரும் இல்லையா. கரெக்டான இது வரும், எந்த டைம்ல அறுவடை பண்ணணும், எந்த டைம்ல விதைக்கணும், அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கரெக்டா பண்ணா நமக்கு லாஸ் அதிகமா இருக்காது. கரெக்டா நமக்கு என்ன போடுறோமோ அது கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி அந்த காலங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், நேரங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தா நம்ம வந்து அந்த அதோட பலனை வந்து நம்ம முழுமையா அடைய முடியுங்கிறதுக்காக இருக்கணும். ஆனா நம்மளோட இது வந்து எப்பயுமே சிவநிலையை நோக்கி இருக்கிறதுனால இதெல்லாம் சிக்காம நம்ம வந்து எப்படியும் காலத்தையும் நம்ம வென்றுதான் போனோம்.
இந்த விதியும் இப்போ இது வந்து ஜோதிடமாக யோசிச்சாலும் நம்ம விதியும் வென்று வென்று மேலே போய் சிவநிலையை அடைஞ்சு விழிப்புணர்வு நிலை அடைஞ்சு நம்ம சிவநிலையை நோக்கி தான் போகணும். இது எப்படி பார்த்தாலும் இது மாயைக்குள்ளே தான் வருதுங்கிறதுனால இதில் டீட்டெயிலாக போக வேணாம். நான் எனக்குள்ளே பேசிக்கிறது தான் நான் அப்படியே சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா, வணக்கம்மா. வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாருங்க, நமக்கு திருமூலர் கைப்பிடிச்சு கூட்டு போறாருங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னா, நீ கவியரசு ஐயா வந்திருக்கிறத சொல்றது. கவியரசு ஐயா வணக்கம். உண்மையில நீங்க இன்னைக்கு எதேஷா வந்தீங்களா இல்ல என்ன உந்துதல்ல வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த இடம் சொல்றதுக்கு ஒரு அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்க இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். உண்மையில நீங்க வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. நீங்க எடுத்துக்கிறீங்களா இந்த பாடல? நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நான் இல்லையம்மா, நீங்க நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் அப்புறமா. நன்றி. ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னா நான் சொல்றேன். நீங்க வேணா அந்த பாடலை பாருங்க. அதுக்குள்ள நான் என் மனசுல தோணுன விஷயங்களை நான் சொல்லிடுறேன். இன்றைய மந்திரம் வந்து நான் எத்தனை முறை வாசிக்கும் போதும் நான் ஸ்கிப் பண்ணிட்டு, அதாவது அதிகமா யோசிக்காம நான் போற ஒரு மந்திரம் இது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் நிறைய தூரம். நான் முயன்று கூட பார்த்திருக்கேன். ஆனா எனக்கான கப்பு இல்ல அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதை நான் தொடரதே இல்லை நான். இன்றைக்கு வந்து இந்த ராசி வந்து எல்லாருமே அப்படி சொல்றாங்க. அவ்வினம் ஒன்றும் வாடது வாய் வரும், எவ்வினம் ஒன்றும் கிளர்தர் வேறதான், சவ்வினம் ஒன்றும் தழைத்திடும் ஒன்றதாம், இவ்வினம் ஒன்றும் ராசிகள் எல்லாம் அப்படின்னு சொல்லி ராசி அப்படின்னு சொன்னதுனால எல்லாருமே வந்து இந்த 12 ராசிகளை பத்தி பேசுவாங்க. இந்த இடத்துல அவ்வினம் இவ்வினம் அவ்வினம் எவ்வினம் சவ்வினம் இவ்வினம் அப்படின்னு 3 விஷயம் சொல்றாங்க. இந்த இடத்துல அவ்வினம் அப்படிங்கறத வந்து எவ் சவ் இவ் இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். எழுத்துக்களை துவங்கக்கூடிய இந்த இந்த இடத்துல துவங்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து முன்னாடி இது எல்லாமே பார்த்திருக்கோம். எத்தனை இத வந்து எத்தனை எழுத்துக்களை நம்ம வந்து எப்படி கட்டங்கள்ல இடுகிறோம், அந்த இடுறதுனால என்ன மாதிரியான இது நமக்கு வந்து போட்டு தராங்க, அதை எப்படி அடைக்கணும் நம்ம அந்த எழுத்துக்களை அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த ஒரு அடிப்படையில இத வந்து நம்ம வந்து எழுத்துக்கள் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். அதுலயும் தவறு வராது. ஆனா இந்த இடத்துல ஒரு பிரிக்கிறாங்க, என்ன 3ஆக பிரிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அவ்வின 3ம் வாடது வாய் வரும். ஆடதுன்னு இவங்க வந்து மேஷம் ரிஷபம் அப்படின்னு அந்த ராசினும் வந்திருக்கு, ஆடுன்னு வந்திருக்கு. அதனால நம்ம வந்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அடுத்தாப்புல எவ்வின 3ம் கிளர் தரு வேறதான். அப்போ அது வேறாக நிற்கக்கூடியது. ஆனா சாதாரண வேர் இல்ல, கிளர்ந்து எழக்கூடிய வேர் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் சவ்வினம் ஒன்றும் தழைத்திடும் தண்டகம். அப்ப அந்த சவ் என்று தொடங்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் மேலே தழைத்து உயிராற்றலை எடுத்து செல்லக்கூடிய தண்டு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வினம் ஒன்றும் ராசிகள் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இவ்வினம் ஒன்றும் ராசிகள் எல்லாம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து இதை வந்து மொத்தமுமே பார்க்கிறோம். எது எது பொதுவாவே நான் சொல்றது ஒண்ணுதான், யாருக்கு எப்படி புரியுதோ, யாருக்கு எதை சொன்னா புரிஞ்சுக்க முடியுமோ அதை சொல்லி புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு முயற்சி தான் நம்ம பண்றோம். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, ராசிங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இந்த ராசிகளுக்கும் நம்முடைய உடலுக்கும் உண்டான தொடர்பை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். முன்னாடி வந்து இந்த ராசிகள் வந்து எங்கனம் இருக்கு,
இந்த ராசி சந்திரகதியில ஓடும்போது எப்படி இருக்கும், சூரிய கதியில எப்படி போகும், இந்த உடலுக்கும் ராசிக்கும் உண்டான தொடர்பு நிறைய இருக்கு. அது எது இந்த 12 ராசியில எது இந்த உடல் உறுப்பு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சோ அந்த ஆஹ் இதையும் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பொருத்தி பார்க்க முடியும். ரெண்டாவது, இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பீஜங்களும் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மேஷ ராசி அப்படிங்கும் போது அதுக்குன்னு ஒரு பீஜம் இருக்கு, கிளீம் அப்படின்னு ஒரு பீஜம் இருக்கு. ரிஷபம்னு பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு பீஜம் இருக்கு, ஆம் அப்படின்னு ஒரு பீஜம் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒன்றுக்கும் ஒரு பீஜம் இருக்கு. அப்ப இந்த 12 ராசிகளினுடைய பீஜங்கள் அப்படின்னும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்படி பார்க்கும் பொழுது அந்த பீஜங்கள்ல சூரியன் ஓடும் பொழுது அந்தந்த நாடிகள்ல அந்தந்த உறுப்புகள்ல சூரியன் ஓடும் பொழுது எங்கனம் இது வந்து தெரியுது, எங்கனம் நம்முள்ளே மாற்றங்களை ஏற்படுத்துகிறது, அதை எங்கனம் புறத்தாக்குவது அப்படின்னு சொல்ற மந்திரம் மாதிரி தான் நான் இதை பார்த்தேன். ஏன்னா எனக்கு அவரிடம் தெரியாது, ஜோதிஷம்ங்கிற கலை வந்து எனக்கானது அல்ல, அதனால எனக்கு தெரியாது. அதனால இதுல சொல்ற அந்த இது நடக்கும்போது என்ன நடக்கும், இப்ப இந்த மேடமும் துலாமும் ஒரே பாதை அப்படின்னு சொல்றாங்க, 3ஆ பிரிக்கிறாங்க. மேட வீதி, இடவ வீதி, மிதுன வீதி அப்படின்னு 3ஆ பிரிக்கிறாங்க. இந்த 3ஆ பிரிக்கும் போது அதனோட தொடர்பு என்ன, அது எங்கனம் நமக்குள்ள நிகழறது, நமக்குள்ள நிகழறதோட எப்படி நம்மளால ஒத்து பார்க்க முடியும்னு என்னால சொல்ல முடியல. படிச்சு சொல்லலாம், ஆனா நான் அதை படிச்சு சொல்ற ஆள் இல்ல. அதனால என்னால இப்படிதான் புரிஞ்சுக்க முடியுது. எனக்குள்ள என்ன நடக்கும் தெரியும் மூச்சு மூலமா, எனக்குள்ள என்ன நடக்கும் தெரியும் எந்தெந்த நாடிகள் மூலமா, அதுல சூரியகதி இயங்கும் போது எதுவும் தெரியும். இந்த உடல்ல வந்து எதை 12ன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். சோ அதை வச்சு நான் பார்க்கிறேன். ஆனா இப்படியும் பார்க்கலாம், ஏன்னா புறமாக பார்க்கும் பொழுது நம்ம வந்து இதை வந்து கிரியையா பார்க்கிறோம். அந்த கிரியையா பார்க்கும்போது புறமா வச்சு உள்ள எடுக்கிறதுனால இந்த இடத்தை இப்படியும் பார்க்கலாம் அப்படிங்கிறதுதான் உசிதம். உண்மையில இன்னைக்கு கவியர் ஐயா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி, மிக்க நன்றி. நன்றிங்க அம்மா. இந்த பார்வையை நம்ம பார்க்கணும் தான், நமக்குள்ள நடக்கிறதையும் பார்க்கணுங்கிறது நீங்க ஹைலைட்டா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. வாங்கய்யா கவிரரசு ஐயா, வாங்கய்யா, வணக்கம். நன்றிங்கம்மா, வணக்கம். அம்மா விந்தியம்மா வந்திருக்காங்க, அவங்களும் பேசிட்டுருங்க. எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. ஓகேங்கய்யா. விந்தியம்மா வாங்கம்மா, வணக்கம்மா. விந்தியாம்மா வாங்கம்மா. வித்யாமா வித்யாமா கிளிச்சா, அது ஒன்றும் கேட்கல. விந்தியாமா கேட்கல. விந்தியாமா நீங்க உங்களோட சிக்னல் ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஓம் திருமூலரே போற்றி, ஓம் சிவசக்தி போற்றி. திருமந்திரம் 1269வது திருமந்திரம். ராசி கணக்கு. அவ்வின மூன்றும் ஆடது வாய்வரும், செவ்வின மூன்றும் கிளர்த்தரு ஏர் அதாம், எவ்வின மூன்றும் தலைத்திடும் தண்டதாம், இவ்வின மூன்றும் ராசிகள் எல்லாம். கழக வெளியீட்டுல 2வது அடியில செவ்வின அந்த சொல்லுக்கு பதிலா எவ்வின அப்படின்ற சொல் இடம்பெற்றுள்ளது.
திருமந்திரத்தின் பொருள் அவ்வினம் மூன்றும் அவ் ஆடு அதுவாய் வரும். இவ்வடியின் பொருள், அதாவது சூரிய வகுப்பில் ராசிகள் மேஷம், தமிழ்ல மேடம், இடபம், மிதுனம் என்று 3 பகுப்பில் அடங்கும். அதாவது 12 ராசிகளில் இடபம், மிதுனம், கடகம், சிம்மம் 4 ராசிகளும் மேட வகுப்பாம். கன்னி, துலாம், மிதுனம், மேடம் 4 இடப வகுப்பாம். அதாவது ரிஷபம்னா காளை. விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் மிதுன வகுப்பாம். கிளர் தரும் ஏராம். இதனுடைய பொருள் வளம் தரும் இடபம். ஏர்னா இடபம். அபின மூன்றும், சார்ந்த மூன்றும் அப்படின்னு அர்த்தம். எபினம் அப்படின்றத திருமந்திரம் பதிவிட்டுள்ளது. தலைக்கின்ற தண்டு, மேலான மிதுனம். இந்த சொல்லின் பொருள் இவ்வினம் மூன்றும். இப்படியாக ராசிகள் எல்லாம் இந்த 3 பகுப்பாக சொல்லப்படும் என்று மிக தெளிவாக இந்த ராசி கணக்கை திருமூலர் ஞானி நமக்கு அறிவுறுத்தி உள்ளார். கழக வெளியீட்டில் இன்னும் நுட்பமான விளக்கத்தை உரையாசிரியர் எழுதியுள்ளார். அவ்வினமாகிய மூன்றும் ஆடாகிய மேட வீதியும். எவ்வினம் மூன்றும், இதனுடைய பொருள் விளக்கமிக்க ஏராகிய இடப வீதியும். செவ்வின மூன்றும், தலைத்து விளங்கும் தண்டாகிய மிதுன வீதியும் என 12 மனைகளும் பகுக்கப்படும். அவை வருமாறு: மேட வீதி, இடப வீதி, மிதுன வீதி என ஒரு 3. அவை தாம் இருசுடர் முதலாகிய இயங்கும் நெறியே. இடபம், சிங்கம், மிதுனம், கடகம் இணைய 4 மேட வீதி. மீன, மேடம், கன்னி, துலாமுமான இடப வீதிக்கு அமைந்தன. வில்லு, மகரம், குடமே, விருச்சிகம் சொல்லிய மிதுன வீதி துறையே. பிங்களந்தை சொல்லுது. ஆடுனா மேடம், ஏர்னா இடபம், தண்டுனா மிதுனம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. கவியரசையா வாங்கய்யா. வணக்கம் ஐயா. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அழகேசன் ஐயா தொடர்ந்து அழைச்சிட்டே இருந்தார். என்னுடைய வேலை பளு காரணமாக இந்த தளத்தில் தொடர்ந்து என்னால் பங்கு பெற முடியல. அதுக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய பாடல் விளக்கம் நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க. ஜாதகம் கற்றுக்கிட்ட ஒரு நபராக என்னுடைய புரிதலை நான் இங்கே சொல்லிடுறேன். எப்படி நம்மளுடைய இந்த அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ராசி மண்டலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, ராசி மண்டலம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய இயற்கையாக உலக அமைப்பு, இந்த யூனிவர்ஸ் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, அதில் சூரிய மண்டலத்தில் தான் நம்ம இந்த மில்கிவே கேலக்சியில் இந்த சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு துகள். அந்த சின்ன துகளுக்குள்ளார தான் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் இப்போ இந்த ராசி மண்டலமாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமியில் நம்ம இருக்கிறோம். இதை சுற்றி நமக்கு நம்ம நினச்சிக்கிறோம் நம்மளை சுற்றி இருக்கிறதா. ஏன்னா நம்ம we are considering ourselves as the center point. சூரியன் தான் பிரதான நட்சத்திரம். சூரிய நட்சத்திரம் தான் அது. நம்ம கோள்னு எடுத்துக்கிறோம், இந்த கணக்குக்காக கோள்னு எடுத்துக்கிறோம். ஆனால் அது நட்சத்திரம் தான். அதுதான் ப்ரைமரி சோர்ஸ். நம்மளோட சூரிய மண்டலத்தில் சூரியன்கிட்ட இருந்து தான் எல்லா கிரகத்துக்கும் சக்தி கிடைக்குது. மற்ற எல்லாமே இப்போ நிலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிலாவுக்கு தனிப்பட்ட ஒரு இது கிடையாது. ஏன்னா சூரியனில் தான் உங்களுக்கு அந்த ஃபிஷன் ஃபியூஷன் எல்லாமே நடக்குது. ஸோ அதுலேருந்து தான் எனர்ஜி எல்லா இதுக்கும் கிடைக்குது. ஸோ சூரியன், அதுக்கப்புறம் நம்ம பூமியை சுற்றி நிலாவையும் எடுத்துக்கிறோம். நிலாவையும் ஒரு கோளாவே எடுத்துக்கிறோம். ஆனால் அது ஒரு துணைக்கோள்.
ஆனாலும் நம்ம ஜாதக ரீதியாக அதை வந்து ஒரு கோளாக எடுத்துக்கிறோம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா செவ்வாய், சனி, புதன், வெள்ளி இதையும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். கூடவே வந்து ராசி மண்டலத்தில்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் 2 கோள்களையும் எடுத்துக்குவாங்க. ராகு, கேதுன்னு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். அது நான் அப்புறமா சொல்கிறேன் என்ன அப்படின்ட்டு. இப்படி ஒரு அமைப்பு இருக்குது. இதை தாண்டி வந்து நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய மண்டலத்தை தாண்டி பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி நட்சத்திரங்கள் உலகம் இந்த பிரபஞ்சம் முழுக்க அது வந்து பரவி கிடக்கு. அந்த பரவி இருக்கிற அந்த அமைப்பை வந்து காலகாலமாக அறிஞர்கள், ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் இவ எல்லாமே வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எங்கேருந்து நமக்கு வந்து இந்த சக்தி கிடைக்குது, எப்படி இதுக்கான அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத. அது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மண்டலம், ராசி மண்டலம், 12 கட்டம் இது எல்லாமே வந்து ஒரு நாளில் அமைஞ்சது கிடையாது. இது வந்து கோடான கோடி ஆண்டுகளாக சித்தர்கள், முனிவர்கள் இவங்க எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி அவங்க ரிஜிஸ்டர் பண்ண, டாக்குமெண்ட் பண்ண இதை வந்து அது அப்படியே எவால்வ் ஆகி தான் இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இது வந்திருக்கு. அப்போது எப்படி இதை வந்து எளிதாக நம்ம வந்து ஒரு கணக்குக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பூமியும் உருண்டையாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதுதான் உண்மையும் கூட. உருண்டைனா இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் இது கிடையாது, ஸ்பியர் கிடையாது. அது ஒரு எலிப்டிக்கல் இதாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய அனுமானத்துக்காக அதை உருண்டையாக எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அப்போது நம்மளுடைய வட்டமாக இருக்கும்போது இதை வந்து 360 டிகிரியாக இதை வந்து பிரிக்கிறாங்க. 360 டிகிரியாக ஒரு வட்டம் போட்டு அதை 360 டிகிரியாக பிரிச்சு அப்படின்னா ஒவ்வொரு டிகிரிலையும் ஒரு திசையாக உருவாகும். எளிதாக ஒரு இதுக்காக நம்ம வந்து 4 திசையை எடுத்துக்கிட்டாலும் திசை அப்படிங்கிறது நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான். அப்போது பூமியிலிருந்து வானத்தை நோக்கி பார்க்கும்போது 360 டிகிரியில் என்னெல்லாம் இருக்குது, மண்டலத்தில் வான்மண்டலத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அதில் வந்து ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நட்சத்திரங்கள் இருக்குது. அதே சமயம் கூடவே வந்து நம்ம பார்க்கக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய இந்த சனி, செவ்வாய், வெள்ளி, புதன் இந்த கிரகங்களாமும் இருக்குது. அப்போ இதை வந்து ஒரு கட்டத்தில் ஒரு ஃபார்மேட்டில் கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த ராசி மண்டலம் அப்படிங்கிறது. இப்போது ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இது வந்து 12 ராசி. இதை ராசியை வந்து மண்டலமாக பிரிப்பாங்க. மண்டலம் அப்படின்னா மேஷ மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம் சொல்லி ஜாதகத்தில் சொல்லுவாங்க. அஸ்ட்ராலஜியில் அந்த மாதிரி தான் வந்து சொல்லி தருவாங்க. இந்த பாட்டில் நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி மேஷம், ரிஷபம், மிதுனம் அப்படிங்கிறத 3 மண்டலமாக சொல்கிறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கல் இது பார்த்தீங்கன்னா மேஷ மண்டலம்ங்கிறது வந்து மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இது வந்து மேஷ மண்டலத்தில் வரும். அதுக்கப்புறம் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இது வந்து சிம்ம மண்டலத்தில் வரும். அப்புறம் தனுசு மண்டலம், தனுர் மண்டலம் சொல்லுவாங்க. அது வந்து தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 வந்து இதில் வந்துடும், தனுர் மண்டலத்தில் வந்துடும். இது தாண்டி வந்து நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் எதை சொல்கிறாங்கன்னா இப்போ மேஷம், கடகம், அப்புறம் துலாம், மகரம் இந்த 4 வந்து நிகழ்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி கணக்குங்கிறதெல்லாம் நான் வரக்கூடிய நாளில் கூட சொல்கிறேன். ரொம்ப இது போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பொதுவாக என்ன அப்படின்னா இந்த மண்டலம் அப்படிங்கிறது வந்து இப்போது மேஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷம்ங்கிறது வந்து ஒரு கிரகமோ எதுவும் கிடையாது. மேஷம் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் அ கான்ஸ்டலேஷன், ஸ்டார் கான்ஸ்டலேஷன். வானில் இருக்கிற நட்சத்திரங்களோட கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஷேப்பில் இருக்குது. அந்த ஷேப் தான் இப்போ மேஷம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அதுக்கு ஒரு உருவம் கொடுக்குறாங்க. இப்போ விருச்சிகம் உதாரணத்துக்கு ஒரு விருச்சிகம் அப்படின்னா விருச்சிகம் எப்படி பார்க்குறாங்க, அந்த கூட்டம் வந்து ஒரு தேல் வடிவத்தில் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு தேல் இதை கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ஏன்னா அந்த காலத்தில் வந்து வேற உங்களுக்கு எதெல்லாம் எளிதாக நம்ம பார்க்குறோமோ, எளிதாக உபயோகிக்கிறோமோ அதை வச்சு அதை வந்து ஒரு உருவம் கொடுத்தா எளிதாக நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுல அந்த உருவமெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது மாதிரி தான் வந்து உங்களுக்கு இப்போ ரொம்ப பரவலாக இருக்கிறது மிருகங்களோட கூட தான் மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால் வந்து ஒவ்வொரு இதுக்கும் முடிஞ்ச அளவுக்கு மிருகங்கள் கொடுக்குறாங்க. எங்கெல்லாம் வந்து வேறு ஏதாவது ஒரு
உருவமோ இல்லை சிம்பிளோ கொடுக்கவோ உதாரணத்துக்கு வந்து தனுசுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ துலாம்னு எடுத்திங்கன்னா ஒரு தராசு மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தனுசுக்கு வந்து ஒரு வில்லம்பு அப்படிங்கிறதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கொடுக்கறது. இப்போ மகரம் அப்படின்னா மகரம்ங்கிறது ஒரு இட்ஸ் அ ஸ்டார் கான்ஸ்டலேஷன், நட்சத்திரங்களோட கூட்டமைப்பு. அதில் என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் அந்த திசையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டமைப்பில் என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் இருக்குது, அதில் கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கும். ஆனால் எது வந்து நமக்கு எளிதாக இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்கும்போது இரவு வெளிச்சத்தில் இரவில் வந்து எதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சதோ அதை தான் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது அப்போ தான் வந்து அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படிங்கிற ஒரு இது உருவாக்குறாங்க. இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த மண்டலத்தில் வருது. அடுத்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கார்த்திகை அஸ்வினி அதில் 1 2 3 4 பாதம் அப்படிங்கிறது என்னென்னா அதோடைய சப் டிவிஷன். அந்த 360 டிகிரியில் மேஷம்ங்கிற அந்த ஒரு 60 டிகிரிஸில் அதில் வந்து என்னவா இருக்குது, அதுக்குள்ளார இந்த நட்சத்திரங்கள் எத்தனை நட்சத்திரங்கள் அடங்குது, அதை வந்து சப்டிவைட் பண்ணி அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கார்த்திகைங்கிறது ஒரு நட்சத்திர கூட்டம். அந்த கார்த்திகை நட்சத்திர கூட்டத்தில் ஒரு சில நட்சத்திரங்கள் மேஷம்ங்கிற இதில் அந்த டிவிஷனில் வந்துடுது. மற்ற பாதங்கள் 2 3 4ங்கிறது அடுத்த இதில் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிவைட் பண்ணி இந்த 360 டிகிரியை வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து 12 இது கிடையாது, 13 தான் ஒரிஜினலாக இருந்தது. ஆரம்பித்த காலத்தில் வந்து 13 இதாக தான் பிரிச்சிருந்தாங்க. ஆனால் கால்குலேஷனுக்கு வந்து 13 அப்படிங்கும்போது இந்த இது ஒத்து வராதனால அந்த ஒரு இதை வந்து கடைசியில் அந்த மீனம் இதோடையே வந்து சேர்த்து 12 வந்து கணக்கில் வச்சுட்டாங்க. இப்படி தான் வந்து அந்த ராசி மண்டலம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டுச்சு. ஸோ இதில் நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய இந்த உத்தராயணம் தக்ஷாயணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் இருக்கிறனால பூமியிலேருந்து சூரியனுடைய உதயம் எப்படி இருக்குது, சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பியர் இது கிடையாது. நம்ம பூமியில் எங்கேருந்து இது பண்ணி பார்க்குறோமோ அதை பொறுத்து சூரியனுடைய உதயம் வந்து ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு 6 மணி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதே வந்து நம்மளுடைய பனிக்காலத்தில் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் பனிக்காலத்தில் 6:20 அந்த மாதிரி ஒரு சூரிய உதயம் இதாகும். அதே சமயம் உங்களுக்கு வந்து இந்த டைரக்ஷனும் வந்து இதாகும். ஏன்னா சூரிய உதயம் வந்து ஒரே இப்போ பூமியிலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டில் ஒரே இதில் வந்து நடக்கிறது இல்லை. ஏன்னா பூமியோட அந்த என்ன சொல்கிறது பர்ஃபெக்ட் ஸ்பியர் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு வந்து இந்த வேரியேஷனுங்கிறது வருது. உங்களுக்கு வந்து சூரியன் வந்து ஒரு இடத்துல இருந்து தெற்குலேருந்து வடக்கு நோக்கி அந்த உதயமானது அப்படியே நகரும். அதே மாதிரி திரும்ப வந்து வடக்குலேருந்து தெற்கு நோக்கி நகரும். இதை தான் வந்து அந்த உத்தராயண புண்ணிய காலம் தக்ஷணாயன புண்ணிய காலம் சொல்லி சொல்கிறது. இது வந்து நம்ம தமிழ் மாதங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தை அப்புறம் ஆடி, இதுதான் வந்து தையிலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் ஒரு இது போகும். திரும்ப வந்து ஆடியிலேருந்து தை மாதம் இப்படி ரிவர்ஸில் வரும். இதை நீங்கள் ராசி மண்டலத்தில் வச்சு பொருத்தி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து மகரத்துலேருந்து ஆரம்பித்து கடகம் முடியும். அப்புறம் திரும்ப சிம்மத்தில் ஆரம்பித்து தனுசில் இந்த மாதிரி ஒரு இது போகும். இப்படி தான் வந்து இந்த அமைப்பு இருக்குது. இங்கே வந்து இந்த இதை வந்து நம்ம உடலோட பொருத்தி பார்க்குறாங்க. அப்போ இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே 3 மண்டலங்களாக பிரிஞ்சு இருக்கிற மாதிரி நம்மளுடைய நாடியானதும் வந்து 3 நாடியாக இருக்குது. இட நாடி, வலது நாடி, சுழுமுனை நாடியாக இருக்குது. இந்த சுழுமுனை நாடி வழியாக மூலாதாரத்துலேருந்து ஏறக்கூடிய அந்த சக்தியானது வந்து அது நேராக போகிறதில்ல. அது வந்து ஆடி எப்படி வந்து இப்போ சூரியன் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்துலேருந்து உத்தராயண புண்ணிய காலம் அதே மாதிரி மாறி இப்படி வருதோ, அது மாதிரி இந்த நாடியானது வந்து மாறி வந்து மேலேறுது அப்படிங்கிறதா இந்த பாடலில் சொல்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. அருமை ஐயா. 2 பார்வையும் உள்ளுக்குள்ள எப்படி நம்ம பார்க்கணுங்கிறதையும் சொல்லிட்டீங்க, வெளியில எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப எளிமையா நல்ல விளக்கமா சொன்னீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாங்க ஐயா அர்த்தநாரி ஐயா. வாங்க ஐயா, வணக்கம். ஒரு நிமிடம். நன்றிங்க ஐயா. உண்மையிலே கவியரசி அவர்கள் இந்த தளம் ஆரம்பிப்பதற்காகவே நாங்கள் தயாரன் ஐயா இவங்கெல்லாம் 3 பேரும் உங்கள் பிள்ளார் சொல்லி போட்டது. நிரம்ப தேடுதல் உள்ள நபர். டெக்னிக்கலி
ஒரு சாஃப்ட்வேர் இருந்தால் கூட உலகம் உள்ளவும் தன் கைக்குள் கொண்டு வரக்கூடிய சிந்தனை ஓட்டம் உடையவர், பல நாடுகளுக்கு சென்றவர், பல விதத்திலும் தன்னுடைய மைண்டை வந்து விரிவெடுத்து கொண்டு செல்லக்கூடிய நபர். அதனால அந்த ஜாதகம் நாட்கள் எல்லாம் வரும்போது ஐயாவை தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக வரன்னு வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றிங்க ஐயா. அடிக்கடி தளத்துக்கு வந்து இவ்வாறு பல விதங்களை ஆக்கம் ஊக்கம் அளிக்கும்போது அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அர்த்தனர் ஐயா, வணக்கம் ஐயா. நீங்க தொடரலாம். இல்லை சார், எனக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இது எல்லாமே கால தத்துவம், அவ்வளோதான். இந்த 4 வேதம் 6 அங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பர் பெருமான் சொல்லுவார், 4 வேதம் 6 அங்கம் ஆனாய் போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 6 அங்கத்துல ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு பகுதி. இதுல என்னன்னா, மண்ணில் இருந்தபடியே விண்ணில் நடக்கிறது எல்லாத்தையும் அது கரெக்டாக கால்குலேட் பண்ணி, அன்னைக்கெல்லாம் கணக்கு போட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கணக்கு போட்டுன்னு சொன்னாலே யாருக்கும் புரியாது. அதை கால்குலேட் பண்ணி 5 அங்கங்களாக, பஞ்சாங்கம் அப்படின்னா 5 பகுதி, 5 பகுதியாக வரையறுத்து சொன்னது அப்படிங்கிறலாம் இன்னைக்கு ஒரு வியப்பான ஒரு விஷயம். ஆனால் இதை நம்ம வந்து ரொம்ப நுட்பமாக படிக்கணும். அதுக்கு நம்ம அடிக்கடி கவியரசு சாரோட தொடர்பில் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப நன்றி கவியரசு சார். நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுடைய பிரசன்னம். நன்றி. நன்றிங்க ஐயா. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? கவியரசு ஐயாவும் இருக்காங்க. யாருக்காவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாமா? அப்ப நன்றி, அனைவருக்கும் நன்றி. கேட்கும் தளத்தில் இணைந்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம், இந்தியேவி பேசுறேன். சொல்லுங்கம்மா. கவியரசு ஐயா, ஜாதகன்றது உண்மைங்களா ஐயா? மனையடி சாஸ்திரம் அதெல்லாம் உண்மைங்களா ஐயா? என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து சயின்டிஃபிக்காக பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கனால சொல்கிறேன். இது வந்து உண்மைதாங்க. ஜாதகம் அப்படின்னா எந்த அளவில் அது உண்மை அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சூரிய மண்டலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். பூமியானது சூரிய மண்டலத்தில் ஒரு அங்கம். அதில் வந்து நமக்கு சூரியனிடமிருந்து சக்தி கிடைக்குது. இந்த சக்தியானது வந்து மற்ற கிரகங்களுக்கும் அந்த சக்தி சேருது. நம்ம பூமிங்கிறது பூமிக்கோள் மட்டும் தனியாக இல்லை, மற்ற கோள்களும் இருக்குது. அதை தாண்டி வந்து நட்சத்திர கூட்டமும் இருக்குது. இப்போ சூரியன் எப்படி ஒரு நட்சத்திரமோ, இது மாதிரி கோடானு கோடி நட்சத்திரங்கள் இருக்குது. இதோடைய பாதிப்பும் வந்து எல்லா கிரகங்களிலும், கிரகங்கள் மட்டும் இல்லை, ஒரு கோள் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கிற இது வந்து இன்னொரு நட்சத்திரத்தையும் வந்து பாதிக்கக்கூடிய வகையிலும் இருக்குது. பாதிக்குன்னா நான் சொல்கிறது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி. அதனால் வந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் மேலும் வந்து அந்த சக்தியானது வந்து பிரயோகப்படுத்தப்பட்டு தான் இருக்குது. அந்த சக்தி வந்து எந்த மாதிரி நம்மளை வந்து பாதிக்குது அப்படிங்கிறத ஒரு அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்படுத்தக்கூடிய இதுதான் வந்து இந்த அஸ்ட்ராலஜி, ஜாதகம், ஜோதிடம் இதெல்லாம். இது ஜோதிடம்ங்கிறது ஒரு கணக்கு, அது ஒரு கலை. இதை வந்து அறிவியல் ரீதியாகவும் வந்து பார்க்கலாங்க. அந்த அளவில் வந்து இது உண்மைதான். இதை தாண்டி வந்து இதை எப்படி நம்ம அந்த பலன் இது எடுக்கிறோம், அதை தாண்டி வந்து பரிகாரம் அப்படின்லாம் சொல்லும் போது தான் இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்வி உருவாகுது, உண்மையா அப்படிங்கிறது. நன்றிங்கம்மா. அதே மாதிரி விந்தியாமா ஒரு விஷயம் என்னன்னா, ஜாதகம் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல பிறப்பியம் அப்படின்னு பேரு. உங்களுடைய ஜாதகத்தை எழுதும்போது நீங்க பிறந்த ஊரு, அப்புறம் நீங்க பிறந்த அன்னைக்கு சூரிய உதயாதி நாழிகை அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. உதயாதி நாழிகைங்கிறது சில ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலா 6 o'clock அப்படின்னு வச்சு ஜாதகத்தை கணக்கு பண்ணிடுவாங்க. அது தப்பா போகும்.
உதயாதி நாழிகைங்கிறது சூரியன் தோன்றக்கூடிய நேரம். அன்னைக்கு 5:58 இருக்கும், 5:57 இருக்கும். அதை கரெக்டா கணக்கு பண்ணினாங்கன்னா சரியா வரும். அது அந்த உதயாதி நாழியையும் நீங்க பிறந்த ஊரையும் வச்சு உங்க ஜாதகத்தை கரெக்டா எழுதுனாங்கன்னா அந்த ஜாதகத்துல இருக்கிறபடிதான் கண்டிப்பா 100 விழுக்காடு உங்க வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். அந்த உதயாதி நாழியில தப்பா போச்சுன்னா கண்டிப்பா உங்க ஜாதகம் தப்பா தான் போகும். அதுதான் காரணம் அதுக்கு. ஐயா அப்போ இரவுல பிறந்தோன்னா அதுக்கு எப்படிங்கய்யா கணிப்பாங்க? இல்லைங்க, இரவுல பிறந்தாலும் அன்னைக்கு இப்ப நீங்க நம்ம பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் இரவு அப்படிங்கிறது எவ்வளவு நேரம், பகல் எவ்வளவு நேரம்ங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. அதனால இரவுல பிறந்தாலும் நீங்க என்னைக்கு பிறக்குறீங்களோ, இப்ப நீங்க காத்தால 3 மணி அப்படின்னா அதுக்கு ஒரு நேரம் இருக்குங்க. அப்ப அந்த நேரத்துல அன்னைக்கு இப்ப இன்னைக்கு நான் இன்னைக்கு 3 மணி அப்படின்னா காலையில 3 மணிக்கு பிறந்தீங்கன்னா அது அடுத்த நாள்ல தான் கணக்கு வரும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப தெரியாது, ஆனா ஒரு சின்ன எளிதான விளக்கத்துக்காக சொல்றேன். சூரியன் உதயத்தில் இருந்து நாம் எவ்வளவு தூரத்துல இருக்கோம் அதுதான் கணக்கு. நம்ம சூரியன் 6:10 இன்னைக்கு விழிச்சிருக்குன்னா, இன்னைக்கு உதிச்சிருக்குன்னா, நம்ம 10 மணிக்கு பிறந்தா அது ஒரு டிஸ்டன்ஸ், 12க்கு பிறந்தா டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் ராத்திரி 12 மணிக்கு பிறந்தா இன்னொரு டிஸ்டன்ஸ், மத்தியானம் காலையில 3 மணிக்கு பிறந்தா ஒரு டிஸ்டன்ஸ். அதாவது அடுத்த சூரியன் உதிக்கும் வரை இருக்கக்கூடிய தூரத்தை வச்சுதாங்க அந்த கணக்கு வரும். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் விந்தியாமா. அப்ப இரவுன்னா சூரியன் உதித்த நேரத்துல இருந்து அடுத்த சூரியன் உதிக்கிறதுக்குள்ள நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கோம் அப்படிங்கிற கணக்குல சொல்லுவாங்க. ஐயா மனையடி சாஸ்திரம் பத்தி சொல்லுங்க ஐயா. மனையடி சாஸ்திரம் தப்பா இருந்தது, அதனாலதான் அந்த வீட்டுல அடுத்தடுத்து மரணம் எல்லாம் வந்தது அப்படின்னு எங்க கிராமத்துல சொல்லுவாங்க ஐயா. அப்ப அதுபடி கட்டடம் வீடு கட்டி நல்லா இருக்கலாமாங்க ஐயா? அது உண்மைங்களா ஐயா? இன்னொரு நாள் பேசலாம். ஆனா உங்களுக்கு சொல்லிடுறேன், சாஸ்திரம் அப்படின்னா கல்வி அப்படின்னு அர்த்தமா தமிழ்ல. அதனாலதான் கற்றவர்களே அந்த காலத்துல சாஸ்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. மனையடி சாஸ்திரம் அப்படின்னா மனையடி, அந்த மனை அமைப்பு தொடர்பான கல்வி அப்படின்னு அர்த்தம். அதான் மனையடி சாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம். அதனால அதுல ஆர்வம் இருக்கிறவங்க எல்லாருமே படிக்கலாம். அது இன்னைக்கு சார் தொடங்கினாருன்னா கூட அது பெரிய பகுதியா போகும். அது லயன் சார் கிட்ட கேட்டு இன்னொரு நாள் மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிறது எல்லாமே சாஸ்திரம் தான். உலகத்துல அத்தனையும் சாஸ்திரம் தான். ஏன்னா சாஸ்திரம்னா எஜுகேஷன் அப்படின்னு அர்த்தம் அது. அதனால அது தொடர்பான விஷயங்களை இன்னொரு நாள் பேசலாம். ஆனா இந்த லயனா சார் அனுமதிச்சாருன்னா கவியர் சார் சொல்லட்டும். நன்றி. ஒரு நாள் சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டுருங்க ஐயா கவியர் ஐயாவா. ஏன்னா அவருக்கு நம்ம ஓட்டம், நம்மளுடைய இந்த குழுவினுடைய ஓட்டம் தெரியும். அதை எப்படி அவருடைய பார்வையில அந்த விஷயமும் தெரியுங்கிறதுனால ரெண்டையும் எப்படி மிக்ஸ் பண்ணுன்னு ரொம்ப ஈஸியா சொல்ல முடியும். அதனால ஒரு நாளைக்கு ஒரு சிறப்பு விருந்தினரா அவரை கூப்பிட்டுருங்களேன். ஐயா அந்த ஏரளி சக்கரம் கூட நிறைய உங்க ஜாதகத்தோட தொடர்பு உள்ளதுன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க கூட திருமந்திரமும் ஜாதகமும் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல ஒரு சிறப்பு சிறந்தனை விருந்து ஒரு நாள் பேசலான்னு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி இந்தியாமா சொன்ன மாதிரி மனையடி சாஸ்திரம் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தனி தளம் வச்சு நம்ம நண்பர்களுக்கு தெரியப்படுத்தலாம். மிக்க நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. நிறைய கருத்துக்கள், நிறைய சிந்திக்க தூண்டிய விஷயங்கள்லாம் நிறைய கேட்டோம். ரொம்ப நன்றி. எல்லா கேட்கும் தளத்தில் இருந்த அன்பர்களுக்கும் நன்றி. கலந்து கொண்டு கருத்தை தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. வேண்டுகோளை ஏற்று சிறப்பித்த கவியரசு ஐயாவுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்டிப்பா கவியரசு ஐயா தெளிவா ஜாதகம் தொடர்பான கருத்தை சொன்னாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் கிராமத்துல வளர்ந்ததுனால இதை நான் சின்ன வயசுல இருந்தே கேள்விப்பட்டிருக்கேன்.
மனையடி சாஸ்திரம் தொடர்பாகவும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் ஐயா. நீங்கள் அது தொடர்பாகவும் தளத்தில் பகிருங்கள் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. தளம் நிறைவு பெறுகிறது. நாளை சந்திப்போம். நன்றி. சார் திருவிழா தான் சார்